பிரியமான தெய்வ பிள்ளைகளே, மீண்டுமாய் உங்களை நான் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம கர்த்தரை துதித்து பாடும் பொழுது உண்மையாகவே உள்ளத்தில் அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கிறது. நீ எப்படி அதை நம்புறீங்கன்னு தெரியல. நாங்கள் அதை நம்பியிருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவரை துதிக்கும் பொழுதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு புதிய பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கும் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் சொல்லி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பாடலை பாடி ஆராதிச்சு ஜெபித்து நாம் இந்த நிகழ்ச்சி முடிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானவைகள். அல்லேலூயா. சமாதானத்திற்கு ஏதுவான காரியத்தை தான் ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கு. ஏன் இப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு அநேக முடிவுகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆமென். சில யோசிக்கிறீங்க, நம்ம எதுக்கு வாழணும், நம்ம பேசாத மறிச்சு போயிட்டாலும் நிம்மதியா இருக்கலாமே. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு சாவுதான் நிம்மதியை தரக்கூடியது அல்ல. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, உன் நாட்களுக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ நீடித்து வாழணும். அல்லேலூயா. நீ நல்லா இருப்ப. நான் எல்லாரும் சேர்ந்து உங்களை வாழ்த்து, நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப நாள் ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. உங்களுக்கு எந்த குறைவுகளும் வராது. அல்லேலூயா. சேர்ந்து இந்த பாடி நாம் பாட போகிறோம். எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அளித்த என்னை ஒரு மாற்றத்துக்குள்ளாக நீ கடந்து போக வேண்டும். ஏனென்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த தற்கொலை ஆவிக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 மோசமானது. பிசாசு அழகா பேசுவான். நீ என்னத்தை சாதிச்ச, நீ வாழ்றதுனால யாருக்கு பிரயோஜனம்? உன் பிள்ளைங்க மதிக்க மாட்டான், உன் புருஷன் மதிக்க மாட்டான், நீ நினைக்கிற காரியம் நடக்கல. இப்படியாய் பலவிதமான எப்படி சொல்லலாம், இறுதிய வழியோடு நான் சாகிறதே மேலும் நினைக்கிறேன் இல்லையா? கர்த்தர் உன்னை வாழ வைக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன் மரண போராட்டத்திலிருந்து உன்னை விடுவிக்க போகிறார். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, 91ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாப்புனுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது.
ஹல்லேலூயா. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வியாதி நிமித்தமாக மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் மரண படுக்கையை என்ன பண்ண போற? மாற்றி போட போகிறேன். ஹல்லேலூயா. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. படுக்கை எடுத்துக்கொண்டு நட. பலவீனங்கள் மாறும், வியாதிகள் மாறும். டாக்டர் உனக்கு டைம் கொடுத்திருக்கலாம். ஹல்லேலூயா. நான் போய் சொல்றேன், பிசாசு வாழ்க்கைக்கு ஒரு புல் ஸ்டாப் வைப்பான். ஆனா ஆண்டவர் அந்த புல் ஸ்டாப்பை கமாவா மாத்துவாரு. ஹல்லேலூயா. நீ தொடர்ந்து நல்லா வாழணும், நீ சுகமாய் வாழணும், நீ சந்தோஷமாய் வாழணும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்க. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ எதிர்பார்க்கிற முடியை விட ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நீ கடவுளுக்கு வேணும், நீ ஏசப்பாவுக்கு வேணும். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரே. ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. நல்ல கரங்களை தட்டி என்பது போராட்டமே, நல்லது ஒரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லது ஒரு போராட்டமே. ஆவிதரும் கட்டளையற்ற, ஆவிதரும் கட்டளையற்ற எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பவனே. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, மறிக்கலாம்னு நினைச்ச உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ மறிக்க கூடாது,
பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்கணும், சுகமா இருக்கணும். ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவர் என்ன பல முறை பேசியிருக்கிறாரு, பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு, அது இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறதே நினைக்கலாம். அல்லேலூயா. குறித்த காலத்திற்கு தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிச்சயமாய் நிறைவேறும். தாமதித்தால் அது நிச்சயம் வரும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதிக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் எங்களுக்குள் சொல்லியிருக்கிறாரு, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்னவர் செஞ்சிட்டு இருக்காரு. அல்லேலூயா. இன்னும் செய்வார், இன்னும் எங்கள் ஊழியத்தை கர்த்தர் உயர்த்துவார், இன்னும் நாங்கள் அநேக லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களை நடத்துவார். விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் என்னை உயர்த்துகிற தேவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் என் வாழ்க்கை தரத்தை மாற்றுவார் என்று அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் என் பாவத்தை மன்னிக்கிறவர் என்று அறிந்திருக்கிறேனே. அப்படியே கண்களை மூடுவோமே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல அதற்காய் காத்திருப்பேன், கர்த்தருக்கு காத்திருப்போம், வைக்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு வந்து நம்மை தள்ளி போவாது. கர்த்தருக்கு உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதான் நேசிக்கிறேன், நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதான் நேசிக்கிறேன், பலியாய் என்னை மீட்டீரே, பலியாய் தீரையா, தீரையா, என்
ஆண்டவர் வாழ்க்கையில என்ன நன்மை செய்ய நினைச்சிருக்கிறாரோ அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அநேக நாட்களாய் எதிர்பார்த்திருக்கிற வேதம் சொல்கிறது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். அல்லேலூயா. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவனுக்கு கொடுக்க போகிறேன். அது தீமைக்கு அல்ல, அதுக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அல்லேலூயா. விடியற் கால வெளுப்பை போல வெளிச்சம் எழுப்பும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோட இணைந்து ஜெபிங்க. அன்பின் தெய்வமே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஸ்தானங்களிலே நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கப்பா. இன்றைக்கு ஆண்டவரின் மரண கட்டுக்களில் இருந்த பிள்ளைகளுக்கு என் தேவன் மீண்டுமாய் ஜீவனை கொடுத்தீரே, வாழ்நாளை கொடுத்தீரே, ஆயுஷ் நாட்களை கொடுத்திருக்கிறீரே. உனக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற நன்மை ஆசீர்வாதமாய் காணப்படட்டும். சாபங்கள் முறிக்கப்படட்டும். பிசாசின் அந்தகார கிரியைகள் வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்ற வார்த்தை ஆண்டவரே தாவுடைய பிள்ளைகள் வாழ்க்கை நிறைவேறத்தக்கதாக நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைங்க பாடி இருக்கிறாங்க, துதித்து இருக்கிறாங்க, நாமத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. அவ்விதமாய் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. தொடர்ந்து எங்களோடு கூட நீங்கள் இணைந்து இந்த ஆராதனை நேரத்தை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க, பாடுங்க. தொடர்ந்து நாங்கள் நீங்க பாடல்களை உங்களுக்காக பாட இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய்